இது ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைம்மா கடவுள் மேலே ஆணையா, அதெல்லாம் அப்பப்போ பண்ணாதான் பெர்ஃபார்ம் பண்ணாதான். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் பண்ண வரல, டேய் கொட்டாச்சிங்க வா, டேய் அப்புறம் சொல்லுங்களா இங்கே வா, டேய் மேலே தொடடா கீழே தொடடா படுத்தாதடா. அந்த டயலாக் நீங்க பண்ண போறீங்களா? வரி வட்டி அது ஓப்பனாக சொல்லவா, அதில் நடிப்பும் வரும் ஸ்பீச்சும் வரும். உங்களுக்கு வருமா? கண்டிப்பாமா. அதாவது நீங்கள் திவாகர் ஒரு பன்முக கலைஞர், மல்டி டேலண்டட் பர்சன்மா. தைரியம் இருந்தா என்ன தப்பு 5 கொலை சத்தியமா கொஞ்சம் விடல குழவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள்ள கேக்குது. இப்போ புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல படம்லாம் ரொம்ப நான் பார்க்க மாட்டேன் சார். படம் பார்க்க மாட்டீங்களா? படம் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகும். இன்னும் நடிப்பு திறமை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டிக்கும் சார். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த இடத்துல போய் பண்ணிடலாம். லேட்டஸ்ட்டாக தனுஷ் நான் ஒரு படத்தில் டயலாக் பேசியிருப்பார் பாருங்க, புதுப்பேட்டை படம் இருக்கு இல்லையா, அதில் பேசின டயலாக் பேசி காட்டுங்களா. பொறுக்கி பண்ணாட உனக்கு அளவு கட்டுறதுக்கு வேற வெறுமையை கிடைக்கலையா, ஒரு அரை நாள் ராத்திரி என் பண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்களோட எல்லாம் சொல்லலான்னு வந்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இதை மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது. முன்பனியா முதல் மலையா என் நினைவில் ஏதோ வருகின்றதை புரியாத உறவில் நின்றேன். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் உங்கள் ஸ்ரீவத்சன் ஸ்ரீதர். இன்றைக்கி நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு சிவாஜி, சூர்யா, தனுஷ் அந்த மாதிரி எல்லா கலைஞர்களையும் சேர்ந்த ஒரு கலைஞர்னு நம்ம சொல்லலாம். ஸோ நன் அதர் தேன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரீல்ஸ் போட்டிருப்பீங்கல்ல, அதாவது வாட்டர்மெலன், அது உங்களுக்கு பேரே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னே வந்தது அதனால தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரீல்ஸ் வந்து எப்படி உருவாச்சு? ஏதாவது ஒரு நிறைய ரீல்ஸ் போட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு போட்டது ஃபேஸ்புக்கில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, மலை படத்தில் மண்ணிலே மலையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சாங் தான் நான் ஃபஸ்ட்டு போட்டு அப்போயே அது பயங்கர பாப்புலர் ஆச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ரீல்ஸு, சூர்யாவை ரீல்ஸ் போட்டதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்கு ரசிச்சு தான் போட்டோம். அது பண்ண உடனே அன்றைக்கி ரெட் கலர் டிஷர்ட் அவர் லுக்கு எனக்கு தூக்கி விடும். யூஸ்ஃபுல்லாக டிஷர்ட்ஸ் போடுறப்ப ரொம்ப அழகாக ஒரு ஸ்டார் லுக்கில் உங்களுக்கு தெரியுமா, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லுக்கு, அந்த டிஷர்ட்ஸு, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டு அந்த வாட்டர்மெலன் அது பண்ணோம் இல்லையா. ஸோ நானே அதை ஆரம்பத்தில் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் மட்டும் தான் ரசிச்சிங்களா? போட்ட உடனே பயங்கர வைரல்மா, ஏகப்பட்ட பக்கம் வேறு இதாகி விட்டுச்சு. நாடு விட்டு நாடு போய் கண்ட போய் ஆமாம், நாடு விட்டு நாடு போயிடுச்சுல. துபாய் வச்சு தர்பூசணி பண்ண வச்சாங்க. மலேசியாவிலேருந்து இப்போ உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ செல்லு சுவிச் ஆஃப் ஆகுது. மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணி, ஆனால் நான் அந்த தர்பூசணியை பண்ணி காட்டுக்கிறேன். எத்தனை பேருக்கு தான் நான் தர்பூசணி பண்ணி காட்டுறது? சில பேர் திட்டவும் செஞ்சாங்க. திட்டலாம் செய்யலாமா? இல்லை, நான் பார்த்தேன். அது வந்து ஃபேக் ஃபோன் கால். ஒரு நாளைக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேக் ஃபோன் கால்ஸ் வரும். ஸோ வளர்ச்சியை தடுக்கணும்னா தேவையே இல்லாத ஏதாவது ஒரு கான்வர்சேஷனை பிடிச்சிக்கிட்டு தேவையே இல்லாமல், ஸோ அது ஃபேக்குன்றதை நான் உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அதுக்கு ஏன் நான் பேச்சு வைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை உண்மையானதாக இருக்கலாம். அந்த ஃபேக்காக ஃபோன் பண்ணுறேன், உண்மையாக பேசுகிற மாதிரி பேசுவாமா, என் குழந்தைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது பாதி பேசிகிட்டு இருக்கப்பே அது ஃபேக்குன்னு வந்துடுவேன், புரிஞ்சிடும். அதையும் சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300 கால் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் ஒரு 100-200 கால், ஒரு 100 காலுக்கு மேலே ஃபேக் கால் வருமா. வளர்ச்சியில் தான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வர்றப்ப தெரியும். ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வரும், அன்னெசரியாக பேசுவாங்க. பட் ஆனால் ரொம்ப எதிரிகள் நம்மளுக்கு வராது. பப்ளிக்லேருந்து எனக்கு எதிரிகளே வராதுமா. என்ன ரீசன்னா, பப்ளிக்கில் வந்து நம்மளுக்கு ரசிகர்கள் தான் ஜாஸ்தி. ரசிகர்கள் பாட்டு தான் மற்ற சேனல்ஸோ மற்றவங்களோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. எதிரிகள் கூட பயப்படுறாங்கன்னு வைங்க, ஆஹா இவர் ஃபெமிலியரான ஆள், சாதாரண ஆள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஃபோன் கால்ஸ் அவங்க மூலியமாக வந்து நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகுமா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிரி வந்து வெளியிலேருந்து வராத மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி, அது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் கையில் போய் யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபேக் கால் வருது, அசிங்கமாக ஃபோன் பண்ணி திட்டுறாங்கன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணால் அவங்க எல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் ஆரன்வாயல் குப்பம்னு வருதுமா. அவங்களுக்கும் மதுரைக்கும் என்ன இருக்குது. ஸோ இன்டென்ஷனாக ஃபோன் பண்ணிலாம் அப்படி அசிங்கமாக திட்ட மாட்டாங்க. அதெல்லாம் எங்கள் மக்கள், நான் சொன்னேன் இல்லையா, கடலூர் மாவட்டத்திலேருந்து எல்லாரையும் ஏமாற்றி பணம் கலெக்ஷன் ஒருத்தர் பண்ணுறேன்னு, அவரோட வேலை தான். டைரெக்டாக மோத முடியாமல் இன்னொன்றுமா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் க்ரௌத் ஆகிட்டார், ஒரிஜினல் காலுக்கும் ஃபேக் காலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் வேறு ஒரு 150 கால்மா, 150 கால் ஃபேன்ஸோட ஃபோன் கால்னா 150 கால் ஃபேக் ஃபோன் கால்ஸாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை நம்மளே யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்குமா. இந்த மாதிரி தேவையில்லாத அன்னெசரி கால்ஸ் பேசுகிறது, அது கொஞ்சம் நேரம் பேசுகிறப்பே நான் கண்டுபிடிச்சிருவேன். நிறைய ஆப்பை யூஸ் பண்ணி சிங்கப்பூர், மலேசியா, அவன் எதிரியோட பலத்தை பாருமா.
நான் க்ரௌத் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்றது கணிச்சிட்டான். நீங்க இன்னும் க்ரோத்தே ஆகலையே. அப்போ ஆரம்ப ஸ்டேஜில், இப்போ நம்ம பெரிய லெவலில் வந்துட்டோம். ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பெரிய பண்ணுறோம்? லெவலில் வந்துட்டீங்களா? என்னம்மா பெரிய லெவலில் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய சேனல்ஸோ என்னோட வீடியோ எடுத்து போனாங்கன்னா உடனே மில்லியன் கணக்கான வியூஸ் போகும். அது பெரிய லெவலில் வளர்ந்துட்டோம்ல, அவ்வளோ மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை. க்ரௌத் ஆகிறப்ப முகம் தெரியாத எதிரிகள் முளைக்கத்தாம செய்வாங்க. அவன் எல்லாம் என்ன பண்ணுறான், எதிரியெல்லாம் மோதி 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 கீழே விழுந்து விழுந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அப்படியே ஃபார்வர்டாக போய்கிட்டே இருக்கோம். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனால் முடியல. ஒரு நல்ல ஒரு வீரனுக்கு அழகு நேரம் வந்து மோதுறதுமா, இந்த மாதிரி வந்து இன்டெரக்டாக சோசியல் மீடியாவில் ஃபோன் பண்ணுறது, கால் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ மட்டமான செயல். ஸோ மட்டமான நபர்களால முடியல. அவனுக்கு திறமை இருந்தால் அவங்க முன்னேற போகிறாங்க. ஸோ இது திறமைன்றதை விட அவன் ஒருத்தனுக்காக இத்தனை பேரை தூண்டி விட்டு பண்ணுறாங்கம்மா. அவங்களால அதுவும் முடியல. ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ச்சி க்ரோத்தை வந்து நம்மளை கெஸ் பண்ணுறான். கெஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம மேலே போய்கிட்டே இருக்கோம். கடைசியில் வந்து இப்போ நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம், அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம், உங்களை படத்துக்காக அப்போ கெஸ் பண்ணிட்டான், அடுத்து ஒரு பிக் ஸ்க்ரீன் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டான். ஒவ்வொன்றா பண்ணி ஒவ்வொன்றுமே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது, பெரிய பெரிய டேரக்டர் பேரை சொல்கிறது, பெரிய பெரிய டிவி சேனல் பேரை யூஸ் பண்ணி பேசுகிறது, மெசேஜ் அனுப்புறது, நிறைய பண்ணுறாங்கம்மா. மற்ற சேனல்ஸில் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, அவங்க உங்கள ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நடுவில் ஏன் வந்து ஃபேன்ஸ் வந்து ஏமாலியாக இருக்காங்க? நான் கண்டென்ட்லாம் கொடுக்குறது இல்லையே. நான் என்ன சொல்லுவேன், நம்ம திறமைகளை மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி விஷயங்களை தான் எடுத்து சொல்லுவேன். ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கவே மாட்டேனே நான். கொடுக்க மாட்டீங்க? ஆமாம், அது கேட்குறாங்களே என்ன, ஒரு சிலர் கேட்குறாங்களே, நீங்கள் எல்லாரும் ட்ரோல் பண்ணுற மாதிரி, நீங்கள் கவலைப்படுற மாதிரி நடிங்க, இதை எடுத்து போகணும், இதெல்லாம் முடியாதுன்றேன். வேறு ஏதாவது உங்களுக்கு மறுபக்கம் இருக்கா? சொல்லக்கூடியது தான் மீடியாவில் சொல்ல முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு மனுஷன் இருக்கானா, இன்டர்வியூ எடுக்கிறவனை வந்து நீ எல்லா மறுபக்கையும் சொல்ல, நான் ஃபேமிலி மேட்டர்னா இன்டர்வியூ எடுக்கிறன்னு சொல்லுவாரா? மேக்ஸிமம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு மாதிரிலாம் நம்ம பக்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுமா, அதைத்தான் மக்கள் உண்மையையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டையும் தான் ரசிக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கரெக்டான மெத்தடில் போய்கிட்டு இருக்கு. நான் இன்டர்வியூவில் கண்டென்ட்டுக்கு ஒத்துக்கிற மாட்டேன். ப்ராங்க்குக்கு கேட்டாங்கன்னா நான் சஜஷன் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணுங்கள், அதை ப்ராங்க்குன்னு முன்னாடியே போட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா? சும்மா அந்த வீடியோவை போடாதீங்க, ப்ராங்க்குன்னு போட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் ஓரளவு சொல்லிடுவேன். ப்ராங்க்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இவங்க சும்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதில் வந்து மக்கள்கள் முட்டாளாக மாட்டாங்க. அதையுமே நான் சொல்லிடுவேன், ப்ராங்க்குன்னு போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்டர்வியூ பேட்டர்ன்லேயே பார்த்துட்டு சில பேர் ஆசைப்பட்றாங்கம்மா, ப்ராங்க் மாதிரி பண்ணி மக்கள் மகிழ்விக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுவும் தப்புமே கிடையாது. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுற ப்ராங்க்கு குட்டு தான். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நாடகம் சினிமான்னு போகிறப்ப அது வேறம்மா, அதில் எல்லாமே வரதான் செய்யும். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட நடிப்பு திறமை எனக்கு காட்டணும். அதாவது நீங்கள் உங்களோட ஃபேமஸ் ரீல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எனக்கு கம்பைல் பண்ணி உங்கள் ஃபேன்ஸ்க்கும் எங்களோட வியூவர்ஸ்க்கும் ஒரு இது மாதிரி நீங்கள் கொடுங்க. கிட்டத்தட்ட எந்த கண்ட்ரி நம்ம நிறைய பலவிதமாக பண்ணுறோமா, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ரீல்ஸ்னால் சும்மா போடலை, நிறைய பண்ணியிருக்கோம். சரி, உங்களுக்கு சீன் வைஸ் ஒரு 3 பண்ணி காட்டுறேன். அதை 3 தான் எங்கே போனாலும் எந்த கண்ட்ரி இல்லை, எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும். இல்லை, என்ன மக்களுக்கு பிடிக்குதோ அதை தான் நம்ம பண்ணணும். சரி பண்ணுங்க, நீங்கள் அது என்ன மக்களுக்கு பிடிக்குதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேல் எது பண்ண முடியாமா. வாட்டர்மெலன் சாப்பிட்ற ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதை ஃபஸ்ட்டு பண்ணும். இது சூப்பர்ண்ணா, ஃபஸ்ட்டு பிடிச்சது. அடுத்து எல்லாருக்கும் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 படத்தில் தனுஷ் நான் இது எல்லாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஐகானிக் சீனா அந்த அன்னியன் படம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீனுமா. இருந்தா இந்த 5 கொலை சத்தியமா இந்த கொஞ்சம் விடியல சூப்பர்ண்ணா, சூப்பர். இது ஒரு சீனுமா. அப்புறம் நிறைய நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எல்லாரும் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, சிவாஜி கணேசன் மாதிரி இந்த கர்ணன் ஈட்டியில் குத்து கீழே விழுற மாதிரி, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டமான சீனு. நைஸ், சூப்பர். இது ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைம்மா, கடவுள் மேலே ஆணையா, அதெல்லாம் அப்பப்போ பண்ணாதான், பெர்ஃபார்ம் பண்ணாதான். இந்த சீனை சின்ன வயசில் பார்த்தது தான். அது அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் வந்து நடிச்சு இன்ஸ்பயர் பண்ணிடலாமா, நம்ம அதை வாங்கிக்கிட்டோம். நம்ம அதான் சொல்ல வரேன் இல்லையா, பிறவி கலைஞன் இது வந்து நேச்சுராகவே வரணுமா. சில பேர் சில விஷயங்களை ஈஸியாக குக்கிங் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுராக சிலருக்கு நல்லா அழகாக டேஸ்ட்டாக வரும் பசங்களுக்கே. அது இறைவன் கொடுத்த வரும். நம்மளை குக்கெலாம் பண்ண தெரியாது, சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, ஃபுட்பால் பிளேயர்லாம் வந்து யாருக்கு அவங்களுக்கு சொல்லியாக கொடுப்பாங்க. சின்ன வயசுலேயே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
ஃபுட்பால் அடிக்கிறது, கால் அடிக்கிறது, ஷாட் அடிக்கிறது, அது அவனுக்கு இறைவன் கொடுத்த வரம். அது மாதிரி நம்மளுக்கு பிறவியாகவே இது இறைவன் கொடுத்த வரம் தான் சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்டாண்டப் காமெடிஸ்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கலக்கப்போதாரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இமிட்டேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. வடிவேல் சாராக இருக்கட்டும், விவேக் சாராக இருக்கட்டும், கவுண்டமணி சார் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லைம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 8 அந்த கேபிஒயில் வருது. அதில் வந்து சுற்றுமிழி சுடர் சாங் இருக்கு இல்லையா? இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா ஒருத்தர் இமிட்டேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நீங்கள் ரீல்ஸில் பண்ணாதது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி பண்ணலாமா. இப்போ வந்து என்னென்னா அந்த வாட்டர்மெலனாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரல. ஸோ அப்போ தான் என்னன்றதை பிளான் பண்ணி பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஸ்டேஜ்லையா? நிறைய வடிவேல் சார் மாதிரி, கவுண்டமணி சார் மாதிரி மேனரிசம்லாம். வடிவேல் சார் மாதிரி மேனரிசம்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பண்ணுங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் பண்ண வரல, டேய் கொட்டாச்சிங்க வா, டேய் ஆப்ரேஷன் இருக்குடா இங்கே வா, டேய் மேலே தொடடா, கீழே தொடடா, படுத்தாதடா. கவுண்டமணி சார் ரொம்ப ட்ரை பண்ணதில்லம்மா. நான் அவரோட பாடி லாங்குவேஜ் பயங்கரமாக இருக்கும். டேய் இங்கே வா, டேய் நாயே போ, அந்த மாதிரி தான் அவரோட ஸ்லாங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். சூப்பர். இடவட்ட மொன்னா நாய், இதுக்கு திமிரப்பார், அவர் பேசுகிற ஸ்லாங்கே தனியாக இருக்குமா. சின்ன வயசில் பேசி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரோட காமெடிலாம் பார்த்து பேசி இமிடேட் பண்ணியிருக்கோம். பட் கவுண்டமணி சார் இது ரொம்ப ட்ரை பண்ணது கிடையாது. பண்ணதில்லை. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பேச்சாளர் கூட, அது நீங்கள் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஸ்பீச் காம்படிஷன்லுமே ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லேருந்து நிறைய பரிசுகள் வாங்கி கொட்டியிருக்கோம். இதெல்லாம் மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாமா. அதெல்லாம் அது ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஸ்பீச் ஏதாவது, உங்களோட ஸ்பீச் ஏதாவது, யூனிக் ஸ்பீச் ஏதாவது? கண்டிப்பாம்மா. வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, அந்த டைலாக் நீங்கள் பண்ண போகிறீங்களா? வரி வட்டி அது ஓப்பனாக சொல்லவா, அதில் நடிப்பும் வரும், ஸ்பீச்சும் வரும். உங்களுக்கு வருமா? கண்டிப்பாமா. அதாவது நீங்கள் திவாகர் ஒரு பன்முக கலைஞர், மல்டி டேலண்டட் பர்சன்மா. மோன் ஆக்டிங், தனி நடிப்பில் கொடி கட்டி பறந்துருக்கோம், பேச்சு போட்டி, நாடக போட்டி, இப்படி பல வகையான திறமைகள் பண்ணுங்க இருக்கும். ஆரியோ வீரபாண்டிய கட்பம், நீ தான் ஜாக்சன் பரவோ, ஏ வீரபாண்டிய கட்பம், நீ வட்டிங் கட்டல கெட்டி கட்டல, கொதிக்கிறது என் தத்தம், துடைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களிடம் நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வட்டி? சூப்பர். இது ஒரு எக்ஸாம்பிள் தாம்மா. போக போக பார்த்தா பெரிய மிஞ்சிருவீங்க போல் இருக்கு சிவாஜி கணேசன்ங்க. உண்மைதானம்மா. அதனால தானே பசங்க நிறைய பாட்டு எழுதி, பேச்சு, டைலாக் டெலிவரி ஒன்றும் இல்லாமா. சரி, இதை விட்டு தள்ளுங்க. லேட்டஸ்ட்டாக தனுஷ் நான் ஒரு படத்தில் டைலாக் பேசியிருப்பார் பாருங்க. அதெல்லாம் நான் 3 தடவை 4 தடவை காதில் தான் கேட்டேன். புதுப்பேட்டை படம் இருக்கு இல்லையா, ஆமாம், அதில் பேசின டைலாக் பேசி காட்டுங்களா? பொறுக்கி பண்ணாட, உனக்கு அளவு கட்டுறதுக்கு வேற வெறுமையை கிடைக்கலையா? ஒரு அரை நாள் ராத்திரி என் பண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லலான்னு வந்தா, இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இதை மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல் டைலாக் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், 3 தடவை கேட்டேன். அதான் சார் ஓப்பனாக சொல்லிடுறோம் சார், நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். ஸ்கூல் லைஃப்பில் அதெல்லாம் ஸ்கூல் லைஃப் தான், எழுதி வச்சது, பேசுறது, பண்ணது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் போக ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் படம்லாம் ரொம்ப நான் பார்க்க மாட்டேன் சார். படம் பார்க்க மாட்டீங்களா? படம் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகும். இன்னும் நடிப்பு திறமை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டிக்கும் சார். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த இடத்துல போய் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பேச்சு திறமையும் இருக்கும், நடிப்பும் இருக்கும், பாட்டு பாடுவீங்க, ஆட்டமும் ஆடுவீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். எங்களுக்காக கண்டிப்பாக சார், உங்களுக்காக ஒரு பாட்டு பாடிடுவோம் சார். முன்பனியா முதல் மலையா, என் நினைவில் ஏதோ வருகின்றதே, புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானும், என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன், உன் எதிரினில் அதனை எப்போது கண்டுபிடித்து விட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இங்கே வந்து எங்களுக்கு உங்களோட டைம் ஒதுக்கி, உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் டைம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, மேலும் மேலும் உங்களுக்கு வந்து விஜய் அவார்ட்ஸாக இருக்கட்டும், ஆஸ்கர் அவார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வரணும்னு நான் வந்து பிரார்த்திக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.